السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் 15ஆம் நாளிலே அமர்ந்திருக்கிறோம். பொதுவாக பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அல்லது பற்றாக்குறை இருப்பதாக நாமல் தவறாக நம்பும் பொழுது அதை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்த சில செய்திகளை நம்ம கடந்த 2 நாட்களாக பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வறுமை என்று நம்ம நினைத்து நமக்கு பொருளாதாரம் போதவில்லை, மற்றவர்கள் எல்லாம் நல்ல வசதியாக தன்னிறைவாக இருக்கிறார்கள் என்று நாம நினைத்தால் அதற்கு இன்னொரு தீர்வையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அது என்ன தீர்வு என்று சொன்னால், இந்த பொருளாதாரம் இல்லைன்னு பத்தவில்லை என்று எப்ப நம்ம நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் நமக்கு நிறைய தீமைகளை நோக்கி நம்ம செல்ல ஆரம்பிச்சிருவோம். காசு இல்ல பணம் இல்லைன்னு சொன்னா ஓரளவுக்கு தாராளமா இருக்கும் பொழுது நல்லவனா வாழ்ந்த மனிதன் எல்லாம் பணம் இல்லைன்ற உடனே நாத்திகனா மாறுறது நீங்க பாக்குறீங்க. கடவுள் இல்லைன்னு பேசுறதுல 99% பேரு இந்த சோத்து பஞ்சாயத்துல இல்லாதவங்களா தான் இருப்பாங்க. சாப்பாட்டுல பிரச்சனையை நினைத்து கொண்டுதான் என்ன செய்யறது, இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் பேசுவாங்க. அதை பேசிட்டு அதை வச்சு கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க, அப்புறமேல அதை விட்டுருவாங்க. இந்த பேசி பேசியே அப்படியெல்லாம் நம்ம உலகத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த பொருளாதாரம் குறைவா இருக்கும் பொழுது நம்மிடத்துல பல கேடுகள் குறைவா இருந்தாலும் சரி, குறைவா இருக்கு நம்ம தப்பா நினைச்சாலும் சரி, போதுமானதாக இருக்கும், நம்ம போதவில்லை என்று நினைப்போம். அப்படி இருந்தாலும் உண்மையாகவே நம்முடைய அவசிய தேவைக்கு போதவில்லை என்று இருந்தாலும் அப்ப நம்முடைய மனசு என்ன செய்யும் என்று கேட்டால், நமக்கு காசு இல்லைன்னா அந்த கடவுள் நமக்கு எதுக்கு, நமக்கு சாப்பாடு தரணுமா இல்லையா, அவன மாதிரி என்ன வைக்கல இல்ல, நானும் அவனு ஒண்ணுதானே அப்படின்ற ஒரு தர்க்கம் பேசி நம்மளை கடவுள் மறுப்பாளர்களாக இந்த வறுமை மாற்றிவிடும். எல்லோரையும் இல்ல, சிலரை மாற்றி இருக்கிறது. இன்னும் சில பேரை அவங்களுடைய நல்ல அமல்கள் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டால், தொழிலில் ஒரு இழப்பு ஏற்பட்டால், நேற்று வரைக்கும் அல்லா அல்லாண்டு இருந்தவர்கள், வணக்கத்தில் ஈடுபட்டவர்கள், நல்ல முறையில மார்க்கத்தை பேணியவர்கள் எல்லாம் இப்படி ஒரு நஷ்டம் வந்தவுடனே, கஷ்டம் வந்தவுடனே உங்கட அல்லாவது தொழுகையாவது ஒன்னாவது மண்ணாவது நினைச்சுவாங்க, எல்லாத்தையும் புறக்கணிக்கக்கூடியவர்களாக சிலர் மாறி இருக்கிறார்கள். நம்மளே கண்ணால என்ன செய்யலாம், சில பேர் அல்லாவை இல்லைங்கிறதுக்கு போயிருவான். சில பேர் என்ன செய்வான்னு கேட்டா, நேற்று இருந்ததை விட தன்னுடைய வணக்க வழிபாடுகளை நல்ல செயல்களை எல்லாம் குறைத்துக் கொள்வான். ஏன், இவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கடமை நினைக்கிறான், நான் எனக்கு வேண்டிய அளவுக்கு எனக்கு தரணும், எனக்கு தந்துட்டு குறைச்சிட்டா நான் ஒத்துக்குருவேனா, அந்த அல்லாஹ் எனக்கு என்னதுக்கு, அந்த அல்லாவுக்கு நான் ஏன் நன்றி செலுத்தணும் என்று எதை வேற அல்லாஹ் இருக்கிற மாதிரி, இந்த அல்லாஹ் விட்டு வேற அல்லாவுக்கு போறோங்கிற மாதிரி என்ன செய்யறான், அவனுடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் குறைத்துக் கொள்ளக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வறுமையினால இப்படியான ஒரு சோதனை வருகிறதா இல்லையா, இது வந்துராம இருக்க வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினசரி ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தஹியாத்துல ஓதுவதற்கு கற்றுத்தந்த துஆவுல, இறைவா வறுமையின் ஃபித்னாவில் இருந்து, வறுமையின் சோதனையிலிருந்து, வறுமையின் குழப்பத்திலிருந்து என்னை காப்பாத்து. நமக்கு அந்த வறுமை இருந்தா கூட வறுமையினால் சில விளைவு நம்மள்ட்ட ஏற்படும். அது நம்ம சொந்த கையை கொண்டு கர்ணமாய முடியாது. படைச்ச இறைவன் நம்மளை அதை மாற்றி அமைச்சாலே தவிர, அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தினாலே தவிர அதுல ஜெயிக்க முடியாமல் போய்விடும். அல்லாஹ்வுடைய ரசூலை என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நமக்கு சில துஆவை கற்று தந்திருக்கிறார்கள். நீங்க எல்லாம் அத்தஹியாத்துல ஓதுற துஆ இருக்கு இல்லையா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மினல் மாசமி, மாசமு என்றால் கடன், பாவம், பாவத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், ஒல் மக்ரமி, கடனிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், ஒமின் ஃபித்னத்தில் கபரி, கபருடைய சோதனையிலிருந்து, மன்னரை வாழ்க்கையின் சோதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், அதாபில் கபரி, கபருடைய வேதனையிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன்,
ஒமின் ஃபித்னத்தின் நார், நரகத்தின் சோதனையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அதாபின் நார், நரகத்தினுடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். ஒமின் ஷர்ரி ஃபித்னத்தில் கினா, பணத்தால் ஏற்படுகிற சோதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக மின் ஃபித்னத்தில் ஃபக்ரி, வறுமையினால் ஏற்படக்கூடிய சோதனையிலிருந்து உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். அப்ப பணம் பெருத்து போனாலும் அவன்கிட்ட சில கேடுகள் ஏற்படுகிறது, பணம் இல்லாமல் போனாலும் அவன்கிட்ட சில கேடுகள் ஏற்படுகிறது. அது ஏற்படாம இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம பெரிய ஒரு பாதுகாவலனை பிடிக்க வேண்டும். ஷைத்தான் நம்மளை அந்த மாதிரி கொண்டு போகாமல் இருப்பதற்கு ஏற்றவாறு அன்றாடம் செல்வமாய் இருப்பவர்கள் இதை கேட்கணும். எப்படி கேட்கணும்? இறைவா, எனக்கு செல்வத்தை நிறைய கொடுத்திருக்கிற, இந்த செல்வம் எல்லாரையும் தடம்புரலை செய்யும், பாவம் செய்ய தூண்டும், அநியாயம் செய்ய தூண்டும், மற்றவங்களை இழிவுபடுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தும், மண்ட கர்வத்தை ஏற்படுத்தும், இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்தாம என்னை காப்பாத்து என்று சொல்லி செல்வந்தர்களும் அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டி இருக்கிறது. செல்வம் இல்லாதவங்களும் இறைவா, இந்த மாதிரி என்கிட்ட வறுமை ஏற்பட்டு விட்ட காரணத்தினால் உன்னை மறுக்கிறவன் ஆக்கி விட்டுறாது, உன்னை நன்றி கெட்டவன் ஆக்கி விட்டுறாது, இபாதத்துகளை குறைக்கக்கூடியவன் ஆக்கி விட்டுறாது, இதுல நீதான் காப்பாற்றணும் என்று இதையே ஒரு முறையீடா நீங்க செஞ்சேன்னு வைங்க, அப்புறம் வருமா? இந்த மாதிரி அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடின பிறகு ஷைத்தான் அந்த மாதிரி உங்களை கொண்டு போவானா? இந்த கவசத்தை பயன்படுத்தாமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வறுமை ஏற்படுமையானால் நம்ம தடம் புரண்டு விடுவோம். இந்த கவசத்தை இப்ப இருந்த நீங்க நடுநிலையாவே இருங்க, மேலே இல்ல நடுத்தரமா இருக்கிறீன்னு வைங்க, நீங்க வறுமைன்னு உங்களை சொல்ல இயலாது, நீங்கள செல்வந்தர்கள் உங்களை சொல்ல இயலாது என்று இருந்தாலும் இதை கேட்கணும். அல்ல இப்படி மேலே ஏத்தலாம், நம்மள கீழே இறக்கிடலாம். எல்லாம் மேலே ஏத்தினாலும் அதனால் வர்ற சோதனை நீ தான் காப்பாற்றணும். கீழே எங்களை இறக்கிட்டாலும் அதனால் ஏற்படுற சோதனைகளை நீங்க காப்பாற்றணுமே தவிர எங்களை நாங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டிலிருந்தும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்கிற செய்தி புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். 6375, 6376, 6368, 6777 இந்த ஹதீஸ்கள் எல்லாம் இந்த வறுமையினால் வர்ற சோதனையிலிருந்தும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். செல்வத்தினால் வருகிற சோதனையிலிருந்தும், சோதனை என்ன? கெட்ட காரியத்துக்கு நம்மளை தள்ளுறதுதான் சோதனை. அதுல உள்ள சோதனை என்னது? கெட்ட காரியத்துக்கு நம்மளை தள்ளி விடுவது. அப்ப இந்த மாதிரியான ஒரு துன்பங்கள் எல்லாம் இதனால் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த வறுமை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நம் மனிதன் என்ன செய்யறான்னு கேட்டா, வறுமை பணம் பத்தல, போதுமான அளவுக்கு வரல என்று சொன்ன உடனே ஏதாச்சும் குறுக்கு வழி இருக்குதான்னு பாக்குறான். கரெக்டா நேர்மையா சம்பாதிச்சுட்டே இருப்பான். நேர்மையா சம்பாதிக்கும் பொழுது அவன் சாப்பிடுவதற்கும், குடும்பத்தார் சாப்பிடுவதற்கும், அவன் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கும், வீடு வாசலை கட்டுவதற்கும் அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்துட்டு இருக்கான்னு வைங்க, அப்படியே போய்கிட்டே இருப்பான். அல்லாஹ் நம்ம சம்பாதிக்கிறோம், அதான் போதுமானதா இருக்குதுல என்று போயிட்டே இருப்பான். திடீர்னு ஒரு காரணத்தினால அல்லாஹ் இறுக்கி பிடிச்சான்னு வைங்க, அது பத்தல, இது பத்தல, சாப்பாட்டுக்கு பத்தல, படிக்க வைக்க பத்தல, காலேஜுக்கு சீட்டுக்கு வாங்க பத்தல, இந்த அதுக்கு ஏற்ற மாதிரி வருமானம் இல்லைன்னு சொன்ன உடனே நம்மளை என்ன தூண்டும்? பணம் என்ன அந்த வறுமைன்னு நம்ம எப்ப நினைக்கிறோமோ என்ன தூண்டும் என்றால், எந்த வழியில் கிடைத்தாலும் பரவாயில்லை, பணம் வேணும். இப்ப எனக்கு 10 லட்சம் ரூபாய் இப்ப தேவை, 6 மாசமா எனக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைச்சிச்சு, இப்ப எனக்கு 5 லட்சம் தான் கிடைக்குது, இன்னும் 5 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்க போறது? அப்ப நான் என்ன செய்வேன்? திருடுவேன், மோசடி செய்வேன், கலப்படம் செய்வேன், ஏமாத்துவேன், கடன் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி எல்லாம் தில்லு முள்ளு, திருகுதாளம், மோசடி, பிராடு, கலப்படம், வஞ்சகம், எல்லாம் என்ன வேண்டாலும் செய்யுது. ஹராமான பொருளை விற்பேன், சாராயம் விற்பேன், லாட்டரி சீட்டு விற்பேன், போதைப் பொருளை விற்பனை செய்வேன், பீடி சிகரெட்டை விற்பேன். அவன் எவன் எக்கடு கேட்டான், எனக்கு பணம் வேணும், நான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன வேண்டாலும் செய்வேன் என்று சிலர் இல்ல பலர் போகிறார்களா இல்லையா? அது பக்கர்னால வறுமையினால் வர்ற சோதனை தானே. அது நேற்று வரைக்கும் கரெக்டா வர்ற வரைக்கும் ஒழுங்கா தானே இருந்தான். மாசம் மாசம் அவனுக்கு என்ன தேவை என்று அவன் நினைக்கிறானோ அது வர்ற வரைக்கும் அவனுடைய தொழிலை சரியாக செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நாடுனா அதே மாதிரி நீடிக்கவும் வைக்குவான், அல்லாஹ் நாடுனா கீழே இறக்கவும் செய்வான். கீழே இறக்கும் போது அதுக்கு தகுந்தவாறு டக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணணும். மனசை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். மனசை நம்ம நினைச்சோம் ஏனால் என்ன செய்ய முடியும், அதுக்கு தகுந்தவாறு சரி கட்டிக் கொள்ள முடியும். ஆனால் அப்படி சரி கட்ட விரும்பாமல் என்ன செய்கிறான், ஹராமான வழியில் வந்தாலும் பரவாயில்லை, ஒரு காலம் வரும் அவனுடைய வருமானம் ஹலாலா ஹராமா என்று கூட நினைச்சு பார்க்க மாட்டான். ஒரு மூமின் முஸ்லிமா இருக்கக்கூடியவன் இப்படி நினைத்து பார்க்காத ஒரு காலம் வரும் சொன்னாங்களே,
அது இந்த பொருளாதார பற்றாக்குறை ஏற்பட்டவர்களுக்கு வருகிறதா இல்லையா? பல பேருக்கு வருகிறது. கேட்டா என்ன செய்யறான்? ஏன்டா லஞ்சம் வாங்குற, அந்த தேவை இருக்கு, 2 குமரை கட்டி கொடுக்கணும்லங்கிறான். இவன் குமரை கட்டி கொடுக்கறதுக்காக வேண்டி இன்னொருத்தர் லஞ்சம் வாங்குறது சரின்னு நினைக்கிறான். ஏன்டா இப்படி அநியாயமா மக்களை ஏமாத்துற, டூப்ளிகேட் ஏன்டா விக்கிற, மட்டமான பொருள் இதுல நல்ல பொருள் வியாபாரம் பண்றேன்னு கேட்டா அவங்களுடைய தேவைகள் முறையை காரணமாக்குறான். உனக்கு தேவை ஆயிரம் இருந்தாலும் அடுத்தவன் தலையில நீ கை வைக்க உனக்கு யார ரைட்டு தந்திருக்கிறா? அடுத்தவனை ஏமாத்திருக்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது? அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட வராம இப்படி எல்லாம் செய்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இது எப்படி நம்ம தப்பிக்கிறது? இன்னும் சொல்ல போனால் இந்த பண விஷயத்துல தௌஹீது கூட எல்லாத்திலிருந்து அவனை விடுபட வைத்திருக்கிறது. இந்த தௌஹீதுங்கிற ஏகத்துவ கொள்கை ஒருத்தனுடைய உள்ளத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் என்ன செய்யறான்? பல வருடங்களாக உள்ளத்தில் விதைக்கப்பட்ட ஷிர்க்க விட்டு வெளியேறான். நாகூர் ஆண்டவர் தான் நம்மளுக்கு படியளக்கிறவர்னு நினைத்து இவனுக்கு பேரே சாவுலமீன் வச்சிருப்பாங்க. அவர் பேரை எப்படி வச்சிருப்பாங்க? சாவுலமீது பேர். சாவுலமீது அவளியா தான் கொடுத்தாரு. பேரே மொய்தீன் பிச்சை. குழந்தைக்கு பேர் எப்படி வைக்கிறான்? மொய்தீன் பிச்சையா கொடுத்தாருங்கிறான். அந்த மாதிரி எல்லாம் வைக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு தௌஹீது உள்ள நுழைஞ்சவுன அந்த பேர் எனக்கு வேண்டியதில்லை, அப்துல்லாண்டி என் பேரை மாத்திக்கிட்டேன், நான் சாவுலமீன் வைக்க மாட்டேன், அல்லாவுக்கு தான் அடிமையா இருப்பேன் என்றெல்லாம் சொல்லி இத்தனை ஆண்டு காலம் பேரை மாத்திரான், எல்லாத்தையும் மாத்திரான். பல வருடங்களாக ரத்தத்தோடு ரத்தமாக ஊறி போன கந்தூரி, கூடு, கொடியேத்தம், கும்மாளம் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு வெளியே வர்றானா இல்லையா? அப்ப தௌஹீது தாய் தந்தை பெற்றோர் உற்றார் அனைத்தையும் கூட பகைத்துக் கொண்டு அவனை ஒரு கொள்கையில உறுதியாக இருப்பதற்கு வைத்திருக்கிறது. ஆனால் இவன் எங்க அடிபட்டு போறான்னு பாருங்க. இந்த தௌஹீது பேசுறவனும் கூட ஷிர்க்ல தப்பிச்சிடறான், மதுஹப்ல தப்பிச்சிடறான், கத்தம்பாத்தியாவில் தப்பிச்சிடறான். இதுகள் எல்லாம் அவனுக்கு பல வருஷமாக ஊட்டப்பட்ட ஒரு விஷயம் தானே. பல வருடங்களா இதுதானே அப்பம் பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்பம் பாட்டம் சொன்னாலும் சரி, 50 தலைமுறையா இது கடத்தி வரப்பட்டாலும் சரி, நான் இதை குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தால் செய்ய மாட்டேன் என்று இருக்கிறோமே. இந்த பக்ரு வறுமை பத்தலே நினைக்கக்கூடிய நேரத்தில் பத்தாமையா இருக்காது. அப்படி நினைச்சாலேயே போதுமானதெல்லாம் தந்திருக்கும் பொழுது போதல் நினைச்சா தௌஹீதுவாதி கல்யாணம் நடத்த தௌரியா வாங்கி போறான். கல்யாணம் பண்ணும்போது என்ன செய்யறான்? இவன் வறுமைன்னு கூட இவனை சொல்ல முடியாது. இவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆசை, இன்னும் ஈஸியா ஒரு 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கிடைக்கும் போது அதை விடுவானே அப்படின்னு உள்ளுக்குள்ள வைத்துக் கொண்டு என்ன செய்யறான்? அம்மா அப்பா தலையில பழிய போட்டு வாங்கிக்கிறான், தௌஹீது வாங்கிக்கிறான். தௌஹீதுக்காக வேண்டி அடி உத வெட்டு குத்து கேசு எல்லாத்தையும் சந்திக்கிற ஒருத்தன் கூட இதுலயும் அடிபட்டு போயிடறான். ரொம்ப ஆபத்து. இந்த வறுமைங்கிறது வறுமைன்னு நினைச்சீங்கன்னு வைங்க, நேற்று சொன்னபடி உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டும். கீழே உள்ளவர்கள் நமக்கு கீழே இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இது மாதிரியாக மார்க்கம் சொல்லி தரக்கூடிய அறிவுரைகளை எல்லாம் பார்த்து நம்ம பேலன்ஸ் பண்ணாம இருந்தா, இறுதியாக அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பும் தேடாமல் இருந்தால், இந்த பாதுகாப்பு தேடுவதில் குறை வைத்தவர்களா இருப்பார்கள். யாரு? இந்த வரதட்சணை வாங்குறவன். அதே மாதிரி காசை செலவழிக்கிற விஷயத்தில் கல்யாணத்தில் என்ன செய்யறான்? தன்னுடைய பணத்தை, தன்னுடைய பகட்டை, தன்னுடைய அந்தஸ்தை காட்டுவதற்கு தகுந்த மாதிரி நான் 1 லட்சம் ரூபாய்க்கு மண்டபம் எடுப்பேன், 5 லட்சம் ரூபாய்க்கு இது பண்ணுவேன், 10 லட்சம் ரூபாய்க்கு விருந்து கொடுப்பேன் என்றெல்லாம் இந்த பண விஷயத்துல மாத்திரம் எல்லாத்திலும் இங்க நூல் பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தௌஹீத்வாதி கூட என்ன பண்றான்? காசு மேட்டரில் விழுந்துறான். ரொம்ப ஆபத்தானது. பணம் இருந்தாலும் அவனை டைப் ஆக்கிப்படுது. பணம் இருந்தா இந்த மாதிரி வீண் விரயமா செலவழிக்க சொல்லுது. பணம் இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரி வாங்க சொல்லுது. பெண் வீட்டார் என்ன செய்யறது? முதுகு பின்னாடி வாங்குறது, டேபிளுக்கு லஞ்சம் வாங்குற மாதிரி என்ன செய்கிறது? வேற பேர் அன்பளிப்புன்னு சொல்லி வாங்குறது, லஞ்சம் வாங்குறான்ல, அந்த மாதிரி இவனு ஏதாவது குறுக்கு வேலையில கையாண்டு இப்படி எல்லாம் சம்பாதிக்கிறான். அப்ப இந்த ரெண்டுமே ரொம்ப ஆபத்தா தெரியுது பாருங்களேன். பணம் வந்தாலும் நமக்கு ஆபத்து, வேற வழிக்கு தள்ளி இருக்கு. நம்மள எவ்வளவு தௌஹீத்வாதியா இருந்த எத்தனை தௌஹீத்வாதிகள் பாக்குறோம். ஒரு வசதியா அல்லாஹ் பரக்கத்தா கொடுத்துருவான். அவங்களுடைய ஒரு நல்லது கெட்டது வரக்கூடிய நேரத்தில் அப்ப நம்ம என்ன மாதிரி இருந்தோம், அல்ல நம்மளை இப்படி ஆக்கிட்டான்னு நினைத்து பார்க்காமல் என்னிடத்தில் இருக்கிற காட்டுறது எங்க கொண்டே காட்டுறது, கல்யாணத்தினால காட்ட இயலும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? ஏழைகள்லாம் வைத்தறியக்கூடிய வகையில் அவங்களுடைய திருமண குடும்ப நிகழ்ச்சிகளை ரொம்ப பிரம்மாண்டமாக ஆடம்பரமாக நடத்தி கொண்டு அதுக்கு ஏதாவது ஒரு முகத்திரையை போட்டு அதை சமாதானம் படுத்திக் கொள்ளக்கூடிய காட்சி என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதுவும் ஆபத்துல முடிகிறது. ஏழ்மைங்கிறது ஏழ்மையா